நமஸ்காரம். உங்க கல்பனா ஸ்ரீகாந்த். மார்ச் மாதம் எப்படி இருக்கும் கன்னி ராசி மற்றும் கன்னி லக்ன அன்பர்களுக்கு? இந்த பதிவு உங்களுக்காகவே கொடுக்கப்பட்டது. ஒரு விஷயம் தெளிவில்லாமல் நடந்ததுன்னா அதுதான் நீண்ட நாள் பிரச்சனைக்கு காரணமாயிடும் இல்லையா? அந்த மாதிரி தான் இந்த மாதம் இருக்குது. ஸோ இது எப்படி இருக்குது, இதுலேருந்து எப்படி ஓவர் கம் பண்ணலாம் அப்படின்றது நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். இந்த 10 நிமிஷம் உங்களுக்காகத்தான். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனல் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆல் என்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட், பயப்பட வேண்டிய அவசியங்கள் எதுவுமே கிடையாது. ஆனால் சீர்படுத்தக்கூடிய நிலை இந்த மாதம் இருக்குது. ஒரே ஒரு தாரக மந்திரத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். விட்டு கொடுத்தார் கெட்டு போவதில்லை அப்படின்றத மட்டும் நீங்கள் எழுதி கூட பல இடத்துல ஒட்டிக்கோங்க. இந்த மாதம் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் விட்டு கொடுத்து போங்க, பொறுமையாக போங்க, டேக் இட் ஈஸியாக போங்க, ஓகே பாலிசியாக போங்க. எல்லாரும் எதை பேசினாலும் அப்படின்னு போயிட்டே இருங்க. பாசிட்டிவான உங்களுடைய வாழ்க்கையை மட்டும் நீங்கள் நோக்கி போயிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சக்ஸஸ் பிரமாதமாக இருக்கும். அதை சொல்லி கொடுக்க தான் கிரகங்கள் பல ரூபத்தில் வருது. பட் எதுவாக இருந்தாலும் பொறுமை, சனி பகவான் கொடுக்கக்கூடியது பொறுமை. அந்த பொறுமையையும் நிதானத்தையும் நீங்கள் கடைப்பிடிச்சிட்டிங்கன்னா 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களை வேற 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 லெவலுக்கு உங்களை கூட்டிகிட்டு போயிடுவார். 6ல் இருக்கக்கூடிய சனி பிரமாதமாக அதுலேருந்து ஓவர் கம் பண்ணவும் உதவும். சரி, 12ஆம் வீட்டினுடைய அதிபதி சூரியன் 6ஆம் வீட்டில் போய் சனி பகவானோடு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இது எப்படி பலன் இருக்கும் அப்படின்னா, நீங்கள் பொறுமையாக போனால் கூட கூப்பிட்டு சீண்டுவாங்க. அதையும் கண்டுக்காதீங்க அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா 7ஆம் வீட்டில் சுக்கிரன் உச்சம் பெறார். சரி, உச்சம் பெறாரே, சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னா அவர் மார்ச் 1ஆம் தேதியை வக்ரமும் பெற்றுடுறார். அது மட்டும் இல்லாமல் மாத ஆரம்பம் முக்கூட்டு கிரக அமைப்பாக 7ல் இருக்குது. 3 கிரகங்கள் சேர்ந்து 7ல் இருக்குது. அப்புறம் அது 4 ஆகுது, 5 ஆகுது, மார்ச் 29ஆம் தேதி 6 ஆகுது. அது மட்டுமா, இன்னும் என்னன்னா இந்த 6 கிரகங்களையும் உங்களே பார்க்குது. குருவும் உங்களே பார்க்குறாரு, செவ்வாயும் உங்களே பார்க்குறாங்க. அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, இருக்கிற எல்லாருமே, இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த ஆஃபீஸில் இருக்கிற எல்லாருமே உங்களையே பார்த்துட்டு இருந்தால் உங்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்களாவே இருக்க முடியாது இல்லையா? கன்ஃபியூஷன் ஒரு விஷயத்துக்குள்ள தள்ளப்பட்டுருவீங்க இல்லையா? அப்போ உங்களுடைய மனோநிலை எப்படி இருக்கும்? என்னடா அது இவன் பார்க்குறான், இவன் நம்மளையே பார்க்குறான். ஒரு ஆஃபீஸ்க்குள்ளே என்டர் ஆகும்போது எல்லாருமே உங்களையே கண்ணெடுக்காமல் பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த உணர்வை நீங்கள் உங்களுக்குள்ளே கொண்டு வந்துடணும். அப்படித்தான் இப்போ அனைத்து கிரகங்களையும் உங்களை நோக்கியே இருக்குது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஹாஃபில் நிறைய உங்களை நோக்கியே இருக்குது. பட் ஸ்டில் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்னா இது மேனேஜபிளாக தான் இருக்குது. ஒன்று டியூ டு சனி, இன்னொன்று உங்களுடைய ராசி அதிபதி யார்? புதன் ஆச்சு இல்லையா? அந்த புதன் அங்கே இந்த எல்லா கிரகங்களும் போரும்போது அவர் வக்ரம் பெற்று நீச்ச புதன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வக்ரம் பெறும்போது உச்ச நிலையே அடைஞ்சிட்டார். அவரும் உங்களை பார்க்குறாரு. அப்போது அந்த இடத்துல ஒரு மேனேஜர் ஒரு இன்னும் எக்ஸ்ட்ராடினரியாக யாரையோ சொல்லிக்கோங்களேன், அங்கே சிஇஓ உள்ளே வரார். சிஇஓ உள்ளே உங்களையே பார்த்து வா சூப்பர்ப்பா அப்படின்னு சொன்னார்னா எப்படி இருக்கும்? எல்லாரோட பார்வையும் உங்கள் மேலே. அப்போ உங்களுடைய ஹெட் மிஸ்ட்ரஸ் ஆர் பிரின்சிபல் ஆர் சிஇஓ ஆர் சம்படி ஹை உங்களுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பார்க்கும்போது எப்படி இருக்கும்? அப்படி இருக்கும் இல்லையா? அப்படித்தான் இந்த மாதம் இருக்கும். ஆனால் அந்த இடத்துல ஃப்ரிக்ஷனை மட்டும் ஏற்படுத்திக்காதீங்க. அதில் மட்டும் நிதானம் ரொம்ப தேவை. ஸோ நீங்கள் இந்த பாயிண்ட்டை மட்டும் பொறுமையாக நீங்கள் ஹேண்டில் பண்ணிட்டீங்கன்னா இந்த மாதத்தில் பல நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும். அந்த மாற்றங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினச்சி பார்க்க முடியாத சர்ப்ரைசஸ், அதாவது நம்ம சின்னப்போ சொல்லுவோம் இல்லையா, டபுள் ப்ரமோஷன், ட்ரிபிள் ப்ரமோஷன்னு, அந்த மாதிரி உங்களுடைய ஜாபில் டபுள் ட்ரிபிள் ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்ராட் போகக்கூடிய சான்சஸ் நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது கிடைக்கிறதுக்கு உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. வருமானம் பல ரூபத்தில் பெருகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நினச்சே பார்க்க முடியாது. ஒரு ஆர்டர் தான் வரும் ஒரு கம்பெனிகிட்ட இருந்துன்னு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணும்போது நினைப்பீங்க.
திடீர்னு பார்த்தா இது நிறைய கம்பெனிஸ் குட்டி குட்டி ஆர்டர்ஸ் கொடுப்பாங்க. அண்ட் அந்த பெரிய கம்பெனி பார்த்தீங்கன்னா உங்களோட கான்ட்ராக்ட் சைன் பண்ணிடுவாங்க 5 இயர்ஸ்க்கு இவ்வளவு டன்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி உங்கள் கஸ்டமர்ஸ் நிறைய வருவாங்க. ஆனால் இங்கே எதில் தடுமாற்றம் இருக்கும் அப்படின்னா எல்லாருக்கும் ஒரே அட்டென்ஷன் கொடுக்க முடியாது இல்லையா? அப்போ அந்த இடத்துல தான் பெரிய ப்ராப்ளமை நீங்கள் சந்திப்பீங்க. ஸோ இங்கே வேண்டியது ஆர்கனைசிங். ஆட்டோமேட்டிக்காக அப்பாயின்மெண்ட்ஸ் கொடுத்து ஷெட்யூல் நீங்கள் ரன் பண்ணுறது ரியலி குட். அப்படி இல்லை அப்படின்னா திணறிடுவீங்க. அண்ட் நிறைய இப்போ வந்து வருதுன்றதை சந்தோஷப்படுறதை விட அதை எப்படி ஆர்கனைஸ் பண்ணி ஒரு வழியில் கூட்டிகிட்டு போகணும் அப்படின்றது மட்டும் தெளிவாக இருந்துட்டீங்கன்னா சம்திங் எக்ஸ்ட்ராடினரி. இப்போ நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது உங்களுடைய திசா புத்தி அந்தரத்தை பாருங்கள். அது நல்லா இருந்ததுன்னா மேனேஜபிளாக இருக்கும். இல்லாட்டி அதுவே மைனஸ் ஆகிடும். ஏன் இந்த மைனஸ்? செவ்வாய் வந்து 4ஆம் வீடாகிய உங்களையே பார்க்குதே. அப்படி இருக்கும்போது இந்த பக்கம் எல்லாமே வந்துட்டு இருக்கு. உங்களுக்குள்ள ஒரு சந்தோஷமும் வரும்போது நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இருங்க சார் நான் சொல்கிறேன் இல்லையா பார்த்துட்டு தானே இருக்கேன் அப்படின்னு நீங்கள் பேசும்போது ஒரு கிளைண்ட்டோடு நீங்கள் அட்டன் பண்ணிட்டு இருப்பீங்க. அவர்னால உங்களுக்கு பெனிஃபிட் 50% இருக்கும். ஆனால் நீங்கள் சட்டுன்னு விழுந்தவங்க லைஃப் லாங்குக்கு உங்களுக்கு ஆர்டர்ஸ் கொடுக்குறவங்களா இருப்பாங்க. அவங்கள நீங்கள் இழந்துருவீங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஞாபகப்படுத்திக்கிறது ஒரு ஸ்மைலி பொம்மை. அந்த ஸ்மைலியை ஆல்வேஸ் உங்கள் முகத்தில் வச்சுக்கோங்க. சாஃப்டாக இருங்க. சார் 1 minute சார் இவங்களை முடிச்சுட்டு நான் பார்க்குறேன் சார் அப்படின்னு சொல்லி எல்லாருமே என்கேஜாக வச்சுக்கோங்க. அதே மாதிரி இப்போ எக்ஸாம் எழுதுகிறவங்களுக்கு கூட எல்லா கொஷினும் தெரியும், எல்லா ஆன்சர்ஸும் தெரியும். ஆனால் அதில் ஜெயிக்கிறது கிடையாது. இப்போ எக்ஸாமில் நம்ம என்ன பண்ணணும்? 2 மார்க்ஸ் கொஷின்னா எவ்வளோ குவிக்காக எழுதணும், 20 மார்க்ஸ் கொஷின்ஸ்க்கு எவ்வளவு கிளியராக ப்ரெசன்டேஷன் பண்ணணும் அப்படின்றது தானே ரிசல்ட்டு. அதில் வந்து நீங்கள் வந்து உங்கள் மைண்டை கான்சன்ட்ரேட் பண்ணுங்களே ஒழிய எல்லாமே தெரியும்னு 2 மார்க்குக்கு அரை பக்கம் எழுதிட்டு 20 மார்க்குக்கு டைம் இல்லையேன்னு வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இங்கே வேண்டியது நுணுக்கமான சிந்தனை. ஹவு டு அப்படின்ற பேலன்சிங் பாயிண்ட் தான் ரொம்ப 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 முக்கியம். மார்ச் 14ஆம் தேதி ரொம்ப ரொம்ப முக்கியமான காரடையான் நோன்பு. சுமங்கலிகளுக்கே உண்டான ஒரு நோன்பு. அனைத்து பெண்மகளும் இந்த நோன்பை நோக்கணும். இது நோக்கிறதுனால அந்த சத்யவான் சாவித்திரி கதை உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அது நான் தனியாக ஒரு பதிவிலையும் கொடுத்துருக்கேன், நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ அந்த நோன்பு நோக்கிறதுனால நல்ல அந்யோன்யமான கணவர், ஒருத்தர் புரிஞ்சு கைகோத்து வாழக்கூடிய, ஒருத்தருக்காகவே ஒருத்தர் வாழ்வதுதான் திருமண பந்தம். ஸோ எந்த காலகட்டத்திலையும் அவங்களுக்காக இவங்களுக்காக அவங்க அப்படின்னு வாழணுன்ற லைஃப் லாங் ரியல் ஹாப்பி கம்பேனியன்ஷிப் கிடைக்கிறதுக்கு இந்த விரதம் மிக முக்கியம். ஸோ அன்னைக்கு தாலி சரடு மாத்துறவங்க உங்களுடைய மாங்கல்ய பவளம் தேஞ்சி இருந்தது அப்படின்னா அன்னைக்கு நீங்கள் மாற்றிக்கோங்க. மாங்கல்ய பவளம் தங்கத்திலையும் போடலாம், வெள்ளிலையும் போடலாம், எப்படி வேணாலும் நீங்கள் போடலாம். மாங்கல்யத்துக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் ஒரு 2 பவளம் நீங்கள் போட்டுக்கோங்க. பவளம் அப்படின்றது மிக அற்புதமான ஒரு இம்யூனிட்டி பவர் இருக்கக்கூடியது. எதிர்ப்பு சக்திக்கு உண்டானதே வந்து மாங்கல்ய பவளம். அந்த மாங்கல்ய பவளம் நீங்கள் போடும்போது நீங்களும் ஆரோக்கியமாக இருந்து நீங்கள் ஹெல்த்தியாக இருக்கும்போது, ஒரு பெண்மகள் ஹெல்த்தியாக சூப்பராக நல்லவங்களா இருந்துட்டாங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த குடும்பத்தினுடைய செழிப்புக்கு எந்த டவுட்டுமே கிடையாதுன்னு ப்ரூவ் பண்ணதான் இந்த சத்யவான் சாவித்திரியினுடைய கதை. இதையும் நீங்கள் பாருங்கள். ஸோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பொறுமை ரொம்ப அவசியம். ஸோ ரொம்ப காரமான உணவுகள் நீங்கள் சாப்பிடாதீங்க. டைஜஷனை பார்த்துக்கோங்க. நல்லா தூங்குங்க. கண்டிப்பாக தூங்கும்போது 108 குழப்பங்கள் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஏன்டா எல்லாரும் நம்மளை பார்த்தாங்க அப்படின்ற ஒரு குழப்பம். எதை எப்படி எடுத்துகிட்டு போகிறது? இவர் ஒரு அட்வைஸ் சொல்கிறாரு, அவர் ஒரு அட்வைஸ் சொல்கிறாரு, இவர் இதை முதல்ல முடின்றாரு, ஒன்றுமே புரியலையேன்னு இருக்கும். அதெல்லாம் மறந்துட்டு நாளைக்கு பார்த்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு மனசார பிராணாயாமம் பண்ணிட்டு திருப்தியாக படுத்துக்கோங்க. காலையில் எழுந்திரிச்ச உடனே ஆல்ஃபா டைம்னு சொல்கிறோம் இல்லையா, எழுந்திரிச்சு ஒரு அரகுற நிலையில் இருக்கிறது தான் ஆல்ஃபா டைம். அந்த டைமில் நல்ல பிராணாயாமம் பண்ணிவிட்டு டேயை ஸ்டார்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருப்பீங்க. விஷ் யூ குட் லக். நன்றி, வணக்கம்.